ஈரோடு பகுத்தறிவு பல்கலைக்கழகம் தந்தை பெரியாருனுடைய தொண்டுள்ளம் புரிவதற்கு நிறையா நூல்கள் இருக்குது. அதில் நான் படிக்கிற நூல் பெரியார் களஞ்சியம். அதில் ஐயாவுடைய இதயத்தை அழகாக படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. அவரே சொல்கிறார், நான் சடங்கு என்பதை அர்த்தம் அறியாமலும் அவசியம் இல்லாமலும் செய்யும் காரியங்களையே சடங்கு என்று சொல்கிறேன். அப்படிப்பட்ட சடங்குகளையே திருமணத்தில் மாத்திரம் அல்லாமல் மற்றும் அநேக சமுதாய வாழ்க்கை நிகழ்ச்சிகளிலும் ஒதுக்கப்பட வேண்டும் என்கிறேன். அதாவது நமது மத கொள்கை என்றோ சாஸ்திரத்தில் இருக்கிறது என்றோ பெரியார்கள் சொன்னார்கள் என்றோ நம்ம குலவழக்கம் என்றோ வெகு நாளாய் நடந்து வரும் பழக்கம் என்றோ மாத்திரம் செய்யப்படும் எந்த காரியத்தையும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறேனே ஒழிய சடங்கு என்ற மாத்திரத்திலேயே எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. பக்கம் 2 இந்த குறிப்பு இருக்குது. இது தவிர பெரியாருடைய பேச்சுக்கள் அன்றைய காலகட்டத்தோடு பொருத்தி பார்க்கணும். பெரியாருடைய உள்ளம் இன்றைக்கி நம்ம 2025 இருக்கோம். அவர் பிறந்தப்ப வாழ்ந்த காலத்தில் தமிழ்நாடு இந்தியா முழுமைக்கும் மனிதர்களுக்கிடையே எப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், கல்வி அறிவு, பொருளாதார அந்த உயர்வு தாழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் அன்றைய காலகட்டத்திலிருந்து சிந்தித்து பார்த்தால் பெரியாருடைய தொண்டுள்ளம் தெரியும். அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய பேச்சும் எழுத்தும் மிகப்பெரிய பொக்கிஷம், சமூக கால கண்ணாடி, அன்றைய வாழ்வியல் மக்களினுடைய கண்ணாடி என்றால் மிகையாகாது. அதில் பக்கம் 31 ஒரு குறிப்பு ஐயா அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் மிக தாராளமாக இங்கு பேசுவதற்கில்லை. ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. ஏனெனில் இங்குள்ள அநேகம் பேர்களை நான் புதிதாகவே காண்கிறேன். பலர் மிக்க வைதிக தோற்றத்துடனே இருக்கிறார்கள். நான் பேசுவதனால் அவர்களின் மனம் நோகுமோ என்று யோசனை தோன்றுகிறது. சீர்திருத்த விஷயங்களை பற்றி பேசும்போது கேட்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி பேச வேண்டும். இல்லாவிட்டால் சீர்திருத்தத்திற்கு மாறான பிடிவாதம் ஏற்பட்டுவிடும் அல்லது அனாவசியமான மன நோவு ஏற்பட்டுவிடும் என்று ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்றால் தங்கள் கருத்தை சொல்கிற பொழுது, இந்த சமுதாயத்துக்கு சொல்கிற பொழுது சில இடங்களில் அவர் பிரயோகம் செய்திருக்கிற வார்த்தைகளை அன்றைய சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் எப்படி ஐயா அவர்கள் இருந்தார்கள், சமூகம் எப்படி இருந்தது, எப்படி சிந்திச்சார்கள் என்பதை பொருத்தி பார்த்தால் நமக்கு ஓரளவுக்கு அதிலிருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம், நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். எனவே பெரியார் அவர்களுடைய பேச்சையும் எழுத்தையும் வாசிக்கிற பொழுது அன்றைய காலக்கண்ணாடியில் வைத்து பார்த்தோமானால் நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஐயா அவர்கள் தொண்டு செய்த பழுத்த வளம்.